வணக்கம் நண்பர்களே. வழக்கமாக நம்ம காகங்களை பார்த்தோம்னா அவை ரொம்ப சுறுசுறுப்பாக அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டுருக்கோம். ஒருவேளை இயற்கை சுபாவமே அதுகளுக்கு அப்படி தான் போல என்று நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு இன்று வரை யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். உலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டவை என்று நம்புபவர்கள் இறைவன் மீதான அச்சமும் நம்பிக்கையும் கொள்வார்கள். சிலரோ இறையச்சம் இல்லாமல் தப்பாக நடப்பாங்க. வேறு சிலரோ எல்லாத்துக்கும் இறைவன் தான் காரணம்னு மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றாமல் போயிடுவானா என்று சொல்லிவிட்டு சோம்பேறிங்களாக தெரிவாங்க. அப்படித்தான் ஒரு காட்டில் மரத்தில் வாழ்ந்த ஒரு காகம் ஒன்று இறைவன் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை கொண்டிருந்தது. யாரும் இல்லாத ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அங்கே அமர்ந்து அடிக்கடி தியானம் செய்து கொண்டிருக்கும். திடீரென்று ஒரு நாள் நாம் தியானம் செய்கிறோம், அது இறைவனுக்கு தெரியுமா என்று அந்த காகத்திற்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவருக்கு தெரியாமல் இருக்குமா என்ன என்று எண்ணி தன்னைத்தானே அது சமாதானமும் செய்து கொண்டது. ஆனால் இன்று எனக்கு உணவு கிடைக்குமா என்ற சந்தேகமும் அதன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இறைவன் தான் எல்லாருக்கும் படியள போராயிற்றே, நமக்கு தராமல் இருப்பாரா என்று நம்பி காத்திருந்தது. பசியின் தாக்கம் அதனால் பொறுக்க முடியவில்லை. இறைவா, எனக்கு இன்று உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று பெரிய குரல் எடுத்து கத்தியது. உடனே வானத்திலிருந்து ஒரு அசரறி குரல், இன்று உனக்கு உணவு உண்டு என்று சொன்னது. ஆஹா, எப்படியும் உணவு கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையுடன், அப்பாடா, இன்னைக்கு இறை தர்ற வேலை நமக்கு இல்லை என்று சொல்லி இறை தேடும் முயற்சியை கைவிட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருந்தது. நேரம் செல்ல செல்ல பசி அதிகமாக தொடங்கியது. ஆனாலும் கண்களை திறக்காமல் தியானத்திலேயே உட்கார்ந்திருந்தது. பகலை தொடர்ந்து மாலை வந்தது, அதுவும் கடந்து இரவும் வந்துவிட்டது. கடைசியில் இறைவன் என்னை ஏமாற்றி விட்டாரே என்று மனம் வருந்தியபடி கூட்டிற்கு திரும்ப தயாரானது. திருவிளையாடல் படத்தில் 1000 பொன் காசுகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்க நாகேஷை பார்த்து புலவரே என்று சிவாஜி அழைத்ததைப் போல, என்ன குழந்தாய், சாப்பிட்டாயா என்று ஒரு குரல் கேட்டது. அதை கேட்டதும் ஏமாற்றம் தந்த கோபத்தால் இருந்த காகத்திற்கு அழுகை வந்துவிட்டது. குழந்தாய், கொஞ்சம் உனக்கு பின்புறம் திரும்பிப்பார், அங்கேயே உனக்கான உணவு இருக்கிறது. காகம் பின்னால் திரும்பி பார்த்தது. அங்கே ஏற்கனவே ஒரு எலி செத்து கிடந்தது. அதை ஏன் இவ்வளவு தாமதமாக கொடுத்தா இறைவா என்று சிரிச்சுக்கிட்டே காகம் கேட்டது. குழந்தாய், உனக்குரிய நேரத்தில் உணவு வந்துவிட்டது. நீதான் அதை தேடி எடுத்துக்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி விட்டாய். திரும்பி பார்க்கும் முயற்சியை கூட செய்யாமல் உணவு எப்படி கிடைக்கும்? கடுகளவாவது முயற்சி செய்ய வேண்டும். உழைக்காமல் ஒருவேளை உணவு கூட உண்ணக்கூடாது. அப்போது தான் இறைவன் அருளை பெற முடியும் என்று காகத்திற்கு பதில் சொல்லி ஆசி வழங்கி இறைவன் மறைந்தார். அன்று முதல் காகம் நாள்தோறும் உழைப்பையே தியானமாக எண்ணி கடமையை செய்ய தொடங்கியது. தெய்வ நம்பிக்கை எல்லோரிடம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் தெய்வத்தை மட்டுமே நம்பி ஒரே இடத்தில் இருந்துவிடக்கூடாது. முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைப்பது இல்லை. உழைப்பவரை வறுமை என்றும் அண்டுவதும் இல்லை. சோம்பி திரிபவர்கள் உருப்படுவதும் இல்லை. உழைப்பவரே உயர்ந்தவர். அடுத்தவன் உழைப்பில் வாழ்பவனை என்ன சொல்லலாம்? முடிவு பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.